வணக்கம். நிறைய கமெண்ட்ஸ் நான் ஆஃப்லேட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தட் உத்தம் எப்பயுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸாக பேசிகிட்டு இருக்காரு. மார்க்கெட் கிராஷ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எஸ், மார்க்கெட் கிராஷ் பற்றி நான் பேசினேன் 2024 அக்டோபர் நவம்பரில் பேசினேன். வீடியோ எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். கிராஷ் வந்துச்சுன்னா அடுத்த 8 to 10 months கீழே அதுக்கு மேலே போகும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது ஃபஸ்ட்டு டாப். இப்போ வந்திருக்கிறது செகண்ட் டாப். அண்ட் இந்த நவம்பர் நம்ம சொன்னோம் மோஸ்ட்டாக ஐடி ஸ்டாக்ஸ் காலி, ஹெச்டிஎஃப்சி காலி, ரிலையன்ஸ் கீழே விழுவும். அண்ட் லார்ஜ் கேப்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு விட்டு வெளியில் வாங்க. அண்ட் வி சா இப்போ இன்னொன்று பேச்சு, யூஎஸ் ஈரான் அட்டாக் பண்ணனால தான் கீழே விழுந்துச்சுன்னு. நிறைய தர நான் எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டியிருக்கேன் லாஸ்ட் ஒரு 4 years. யூ கேன் கோ செக் அவுட் மை வீடியோஸ். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் வரப்போகுதுன்றது மார்க்கெட் சார்ட்டில் காட்டும்ன்றது நாங்கள் பல தர நம்ம சொல்லியிருக்கிறோம். ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் வேதாந்தா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வேதாந்தா நியர் ஆல் டைம் லோவில் இருந்தப்போ சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 280 கம்பைண்டாக. இப்போ இருக்கிற வேதாந்தாவில் கம்பைண்டாக இருக்கும்போது 280 இருக்கும்போதும் இதுதான் லோயஸ்ட் பாயிண்ட். இங்கேருந்து மார்க்கெட் மேலே பிச்சுட்டு போகுது. அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வேதாந்தா டார்கெட் 1500ன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். எதை வச்சு சொன்னோம்? சார்ட்டில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நவம்பர் டிசம்பரில் மார்க்கெட் கீழே வரப்போகுது. அடுத்த 6 to 8 months டைம் இஸ் டேஞ்சரஸ், இட் இஸ் கோயிங் டு ஃபால்ன்றது நம்ம சொன்னோம். அண்ட் இந்த தர வர ஃபால் போன தர வந்த மாதிரி 8-9 months கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி அ யூ ஷேப் கரெக்ஷன். கரெக்ஷன்ஸ் குட் பி ஈவன் 5 to 8 years இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி காட்டி இருக்கு. அண்ட் நாளைக்கே 50% வந்துடும். நிறைய பேர் இன்னமும் போட்டுட்டு 19,000 சொன்னேன். ஆமாம் 19,000 சொன்னேன். நான் 16,000 நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை நான் சொல்லியே அதுக்கு டைம் இருக்குது. அண்ட் இப்போ கூட லாஸ்ட் ஒரு 3 daysக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் நாளை கிராஷ் ஆக போகுதுன்றது நான் பேசினது சம்வேர் இன் ஆகஸ்ட் செப்டம்பர். பிளான் யுவர் செல்ஃப். இதுக்கு நடுப்புற ஒரு ஸ்பைக் வரலாம். ஸ்பைக் எங்கே வருது? உங்களை முட்டாள்தனம் ஆக்கிறதுக்கு தான் வருது. ஸ்மார்ட் மணி ஆல்வேஸ் எடுத்து ரீட்டைல் இன்வெஸ்டர் தலையில் கட்டிட்டு கீழே இறக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் ஐபிஎம் ஸ்டாக் ஐபிஎம் ஸ்டாக் 24% கீழே கிராஷ் ஆச்சு. ஐபிஎம் ஸ்டாக் வச்சவனோட கெதியெல்லாம் என்ன ஆகும்? இஸ் தட் எ கம்பெனி? எஸ், இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கம்பெனி. ஹிஸ்ட்ரியில் முடிஞ்சு போச்சு. 24% கீழே வந்துருந்துச்சுன்னா அவனோட பொசிஷன் என்ன ஆயிருக்கும்? 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ கூட நான் சொல்லியிருந்தேன். ட்வீட்டில் போட்டிருக்காரு. ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற ஆள் 2 ஸ்டாக்கை வாங்கி வச்சிருக்கிறான். ஒன்று டிசிஎஸ், ஒன்று இன்ஃபோசிஸ். 1,92 lakhs வாங்கியிருக்கிறான். 50 lakh லாஸில் இருக்கிறான் இன் லாஸ்ட் 3 months. அழுகுறான். என் சேவிங்ஸ், லைஃப் லாங் சேவிங்ஸ் காலின்னு அழுகுறான். இந்த கெதி வரக்கூடாதுன்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு டேட்டில் மோர் ஆஃப் க்ரோத், மே சைடு ரிஸ்கோட டவுன் சைடு ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சூஸ் பண்ணலாம். ரைட், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலாக எல்லாமே மேலே போகுன்ற கதை முடிஞ்சு போச்சு. இது பெஸ்ட் கம்பெனி அந்த கதைலாம் கிடையாது. ஏன் ரிலையன்ஸ் நல்ல கம்பெனி இல்லையா? டிசிஎஸ் நல்ல கம்பெனி இல்லையா? இன்ஃபோசிஸ் இல்லையா? 50% டவுன். இந்த லாஜிக்லலாம் வேலைக்கு ஆகாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க்ஸ் வண்டர்ஃபுல். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும், இல்லை நம்ம சொல்லு, பக்காவாக ஒர்க் ஆகும். பட் அதில் வர நீங்கள் நிறைய விஷயங்கள் அதில் பார்க்க முடியாத விஷயங்கள் இங்கே பார்க்கலாம். மார்க்கெட் பெருசாக கீழே விழுவ போகுதுன்றது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சு பண்ண முடியாது. பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நாளைக்கு வருமா நாளான்னைக்கு வருமானது நம்ம பேச முடியும். யூ ஹவ் ப்ரூவ்ட் இட் n number of time. ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் என்ன சொல்லுவாங்க? மார்க்கெட் ஓவர் வேல்யூ ஆகிடுச்சு, பி ரேஷியோ இவ்வளோ இருக்குது, அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டு. இந்த காரணத்தினால தான் கீழே விழுவுதுன்ற அந்த கதையும் சொல்லுவாங்க. பட் வாட் இஸ் த ட்ரிகரிங் பாயிண்ட்? அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் வெல் இன் அட்வான்ஸ் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் சொல்ல முடியும். இந்தியா சிமெண்ட்ஸை யாரோ ஒருத்தர் டேக் ஓவர் பண்ண போகிறாங்கன்றது we were able to get it from the chart. அல்ட்ராடெக்கு இந்தியா சிமெண்ட்ஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி we were able to say சம்திங் ஃபிஷியாக இருக்குது. சார்ட்டில் அந்த தூரம் வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் அந்த டெப்த்துக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இது அஸ்ட்ராலஜியான்னு சொன்னால் ஐ வில் நாட் கோ இன் டு தட். அதில் ஒரு பாட்டு இருக்குது, இல்லை நம்ம பேசல. ஓகே, வி வில் நாட் கோ இன் டு இட். க்ரௌட் சைக்காலஜி தாங்க. க்ரௌட் சைக்காலஜி ஊரில் ஆட்டு மந்தையாக இருக்கிறாங்க. அது ஆட்டு மந்தைன்னு சொன்னால் ஒருத்தன் அது ஃபார்முலா போட்டு வச்சிருக்கிறோம். ரைட், தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஃபிபனாச்சி. ஆட்டு மந்தைங்க ஒருத்தர் வாங்கினா அப்படியே எல்லாம் போகிறாங்களே,
திடீர்னு இவ்வளோ தூரம் போனாலும் ஒருத்தன் இப்படி திரும்புவோம். அந்த பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ பர்சன்டேஜ். ஸோ உலகமே அது பர்சன்டேஜில். அதனால தான் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போடும் போது நான் சொன்னேன், நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் அவேர்னஸோட பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது இந்த சைடு வந்து கண்ட்ரோலில் இருங்க. என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு பண்ணுங்கன்னு நான் சொல்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது அது அவேர்னஸ் இருக்கட்டும்ன்ற. சினிமா தியேட்டரில் உட்காந்து நான் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன்ற அந்த அவேர்னஸ் இருக்கணும். கதைக்குள்ளே முழுகாதீங்க. அந்த கதை தான் இது. இந்த ஸ்டாக்ல நான் இறங்க போகிறேன் போது அது வெளியில இருந்து பாருங்க. ஒரு ஏரி இருக்கு, ஏரிக்கு நடுப்புற வந்து ஒரு ஆள் உக்காந்துட்டு இருக்கான். ஏரி கரையில் இருக்கிறவன் வந்து அவனை வந்து கைட் பண்ண முடியும். லெஃப்ட்ல திரும்ப, ரைட்ல திரும்ப, இப்படி போ அப்படி போன்னு. ஏரியில் இருக்கிறவனுக்கு கிளாரிட்டி இருக்காது. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்லையும். ஸோ இந்த கிளாரிட்டி இருக்குன்னு சொன்னால் மறுபடியும் அகெயின் இதே விஷயம்தான். கான்ஃபிடன்ஸ் வேற, கிளாரிட்டின்றது வேற. மார்க்கெட்டில் கிளாரிட்டியோட ஹேண்டில் பண்ணுங்க தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மெயின் மேட்ருக்கு வரலாம். மார்க்கெட் கிராஷ் ஆக போதா? எஸ், கிராஷ் ஆக போகுது. இதுக்கான சிம்டம்ஸ் இருக்கா? மார்க்கெட்டில் சிம்டம்ஸ் இருக்குது. என்ன சிம்டம்ஸ் இருக்குது? நேற்று வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். 30-year bond மார்க்கெட் அபோவ் 5% போயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் கீழே வந்து இப்படி மேலே போய் ஆல்மோஸ்ட் 6 மாதம் வந்து அந்த 5% ஜோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்பைக் மேலே போச்சு 5.25, அங்கேருந்து கீழே வந்துச்சு 4.9 வந்துட்டு இப்போ மறுபடி போகுது. செகண்ட் டைம் போகும்போதும் மேலே பிச்சுக்கிட்டு போகும். இந்த தர சம்வேர் க்ளோஸ் அபவுட் 5.6 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் என்ன ஆகும்? இதுக்கு வந்து அடுத்த கதை வரும். டாலர் இண்டெக்ஸ் வந்து இந்த கதை ஆச்சு, இது ஆச்சு, அது ஆச்சுன்றது. பட் ரைட் நவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் கோயிங் அப். நார்மலி இன்ட்ரெஸ்ட் ரேட் இது வந்து ஹிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 தடவை வந்து இது ரிப்பிட்டிஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த தரையும் ஆகுமா? ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஆகாதுன்னு சொல்லு, அதே மாதிரி ஆகுமா? ஆகாது. கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். பட் பேட்டர்ன் ரிமைன்ஸ் த சேம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டாக் மார்க்கெட் ஏறும், ரைட்? கோல்டு அண்ட் சில்வர் ஏறும், இன்ஃப்ளேஷன்ஸ் தார்மாரா ஏறும். அங்கேருந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும். ஏன் கிராஷ் ஆகும்? மல்டிபிள் ரீசன்ஸ். என்னது? கம்பெனியோட ஏர்னிங்ஸ் கிடையாது. இந்த கதை அப்புறமா வரும். கம்பெனியோட ஏர்னிங்ஸ் கிடையாது அண்ட் ஓவர் ப்ரைஸ் ஆயிடுச்சு, ப்ராஃபிட் டேக்கிங் நடக்குது. இதோ இப்போ சாம்சங்கில் நடந்துட்டு இருக்குல்ல, ஆல் ஐடி ஹார்ட்வேர் எஸ்பெஷலி மெமரிஸ், ரைட்? இன்னைக்கு பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இந்தியாவிலேருந்து 10 to 12% ஷிப்மெண்ட் ஆஃப் மொபைல் ஃபோன் அசம்பிளி வந்து கம்மியாகுது. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 10% டவுன். அடுத்த மாதம் வந்து 25% டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்? மெமரி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஏஐன்றாங்க. பட் ஏஐ காரணம் கிடையாது. மெயின் ரீசன் வந்து ஈரான் US வார். ஏன்? இங்கே இந்த மெமரி சிஸ்டம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து கூலிங் டவர் என்ன வேணும்? ஹீலியம் வேணும். ஹீலியம் எங்கே கிடைக்குது? கத்தார்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். நேச்சுரல் கேஸ் எல்பிஜி பண்ணிகிட்டு இருக்கும் போதும் அதோட பை ப்ராடக்ட் தான் ஹீலியம் கிடையாது. ஸோ அது ரேட் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இன்டைரக்ட்லி இட் இஸ் அஃபெக்டிங். ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியுது, ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரியுது, ஒரு ப்ராடக்டோட சைக்கிள் தெரியுது, லைஃப் சைக்கிள் தெரியுதுன்னு சொன்னால் இந்த கிளாரிட்டிஸ் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சார்ட்டை பாருங்கள். உங்களுக்கு கதை தேவை கிடையாது. எனக்கு கதை சைடும் தெரியும், ரைட்? லாஸ்ட் 30 years we have been into media. ஸோ இந்த சைடும் தெரியும். நாங்கள் வெப்சைட் டிசைனிங் பண்ணிட்டு இருந்தனால நிறைய கம்பெனிஸ் கூட வந்து டாப் கம்பெனிஸ் கூட வந்து வி ஹேட் வெரி குட் ரிலேஷன். ஒவ்வொரு செக்டாரில் இருக்கிறத பற்றி ஓரளவுக்கு தெரியும். வி டோன்ட் நோ இன் டெப்த், பட் டெஃபினட்டாக அதை பற்றி தெரியும். நாங்கள் டைரெக்டாக ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தனால வி நோ மச் பெட்டர் இன்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஐடி. அப்படி இருக்கும் போதும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போது இது எல்லாமே வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணோம்? லிவரேஜ் பண்ணோம். என்ன லிவரேஜ்? இந்த நாலேஜ் ப்ளஸ் எங்களோட ஐடி பேக்ரவுண்ட்னால வி ஆர் ஏபிள் டு டூ மச் பெட்டர் அனாலிசிஸ். நிறைய விஷயத்த வந்து ஆட்டோமேட் பண்ண முடிஞ்சிச்சு. ரிஸ்க் எடுக்க தெரிஞ்சிச்சு. வென் ஐ சே ரிஸ்க்னா நான் மார்க்கெட்டில் ரிஸ்க் சொல்லு. நாங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் சாஃப்ட்வேரில் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். மார்க்கெட்டில் வந்து அதுக்கப்புறமா தான் பண்ணோம். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இதே ஒரு விஷயம் தான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வேர்வை சிந்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ரத்தம் சிந்துவீங்க போர்க்காலத்தில். ஸ்டாக் மார்க்கெட்டும் அதுதான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அனாலிசிஸில் நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ இங்கே வந்து யூ வில் ஏர்ன் மோர் மணி. எனிவே மெயின் மேட்டருக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் மார்க்கெட் உழுவும். எப்போ? ப்ராபப்ளி சம்வேர் இன் ஆகஸ்ட் செப்டம்பரில் இருந்து. எத்தனை வருஷம் உழுவும்? வி டோன்ட் நோ. இட் குட் பி 6 months, 1 year, 2 year உழுவலாம். 2007 டிசம்பரில் உழுவ ஆரம்பிச்சிச்சு, மார்ச் ஏப்ரலில் தான் நின்றுச்சு. 1929 ஆரம்பிச்சிச்சு செப்டம்பரில். 1931 மார்ச் ஏப்ரலில் தான் வந்து முடிஞ்சிச்சு அந்த கிராஷ். 90% ஃபால். மார்க்கெட் நடக்குமா? நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
ஆரக்கிள் கார்ப்பரேஷன் பெரிய கம்பெனியா, உலகத்திலே பெஸ்ட் டேட்டா பேஸ் கம்பெனி திவால். நீங்கள் எடுத்து பாருங்கள், நேற்று வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ரேட்டிங் ஏஜென்சி அவங்கள வந்து இதுக்கு முன்னாடி BBB இருந்தாங்க, இப்போ BBB- போட்டிருக்காங்க. அது என்னான்னு சொன்னால் ஜங்க், குப்பைக்கு அவங்களோட பாண்டு குப்பைக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே நிற்கிறாங்க. ஏன்? அவங்களோட தகுதிக்கு மீறி அவங்க ஏஐயில் ஹார்ட்வேரில் ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கம்பெனியோட டைரக்ட் அசோசியேட்ஸ் தான் வந்து இந்தியாவில் இருக்கிற ஆரக்கிள் ஃபைனான்ஸ் சர்வீசஸ். அண்ட் இன்னைக்கு அது வந்து 1.5% அப்பு. அப்போ அங்கே யூஎஸில் இருக்கிற ரேட்டிங் ஏஜென்சி அதை குப்பன்னு சொல்லிட்டு டவுன்கிரேட் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, இங்கே அந்த கம்பெனியோட ஸ்டாக் ஏறுது. அப்போ ரிஸ்க் ஃபேக்டர் என்ன இருக்குது? அண்ட் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே உங்களுக்கு தெரியும் ஆரக்கிள் ஃபைனான்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ தூரம் ரேலி ஆச்சுன்றது. அப்போ இது என்னது? யார் தலையிலையும் இது கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. Wave 5 போயிட்டுருக்கு. Wave 3 முடிச்சு கீழே கரெக்ஷன் வந்து Wave 5 போயிட்டுருக்கு. Wave 5 இஸ் அக்ரெசிவ். அண்ட் Wave 5 முடிஞ்சோடனே உழுவுற ஃபால் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கே உழுவுமா? இல்லை, இன்னும் Wave 5 கம்ப்ளீட் ஆகலை. இந்தியன் ஸ்டாக்கை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ ஞாபகம் வச்சுங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க்ஸ் வண்டர்ஃபுல். எஸ், நாங்கள் வந்து இன்டெப்த் எங்கள் சொந்த செலவில் கற்றுக்கிட்டு ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா மார்க்கெட்டில் வந்து நாங்கள் பேசிகிட்ருக்கோம். அண்ட் இதை வந்து ட்ரைனிங்லேயும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உங்களுக்கு சொல்லி கொடுக்குற பேச்சில் நாங்கள் கற்றுக்கல. அண்ட் எங்களோட கோர் பிஸ்னஸ் வந்து ட்ரைனிங் கிடையாது. எங்கள் ட்ரைனிங்கில் வந்து 100கணக்கில் ஆளுங்க எவ்ரி சாட்டர்டே சண்டே ஊராக போய் கிளாஸ் எடுக்கல. 6 மாதத்துக்கு ஒருத்தர வந்து வி டேக் எ செஷன். புது பேட்சுன்னு சொன்னால் மிஞ்சி போனால் 3-4 மாதத்துக்கு ஒருத்தர் பேட்ச் எடுக்கிறோம். பேட்சில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 7, 8, 10 பேர், அவ்வளோதான். எஸ், கோர்ஸ் ஃபீ ஜாஸ்தியாக இருக்குது, அப்சல்யூட்லி நோ டவுட். ஏன் இருக்குது? எங்களோட 16 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட ரிசர்ச் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வரோம். ஸோ டெஃபினெட்லி இட் வில் பி வெரி வெல்த்தி இன்ஃபர்மேஷன்ஸ். யாருக்காச்சும் ட்ரைனிங் வேணும்னு சொன்னால் எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9444468888. மார்க்கெட் இன்னைக்கு பத்தாஞ்சலி க்ளோஸ் அபவுட் 20% வந்து கீழே விழுந்திருக்கு. 14%, ஒரு ஸ்டேஜில் 20% இருந்துச்சு, 14%. ஏன் விழுந்துச்சு? ஒரு டீலிங் நடந்திருக்கு, பல்க் ட்ரேடு. F&Oவில் இருக்கிறனால அது மார்க்கெட்டை எஃபெக்ட் பண்ணும். ஒரு பல்க் ட்ரேட் நடந்திருக்கு. இதை வந்து பத்தாஞ்சலி கம்பெனி அவங்க சைடில் இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 54,80,000 ஷேர்ஸ் கை மாறி இருக்கு. அண்ட் டிஸ்கவுண்ட்டில் கை மாறி இருக்கு. வாங்குற ஆள் வந்து எனக்கு ஷேர் கம்மியாக கொடுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று கை மாறி இருக்கு. அது கை மாறினால மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டீலிங்க்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பேட் நியூஸோ இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். பட் 52 வீக் லோவை வந்து இன்றைக்கி டச் ஆகிருக்கு. நான் அந்த சார்ட்டை பார்க்காதனால ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுக்கல. இன்றைக்கி மெட்டல் செக்டார்ஸ் வாஸ் நாட் டூயிங் வெரி வெல். மெட்டல் செக்டார்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஸ்டாக்கை தவிர, ஒரே ஒரு ஸ்டாக்கை தவிர மீதி எல்லாமே வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. வேதாந்தா 2.7% டவுனில் இருந்துச்சு. மெயின் ரீசன்ஸ் சில்வர் டவுன், ரைட். டாடா எலக்ஸியும் வந்து இன்றைக்கி டவுனில் இருந்துச்சு, 4.8% டவுனாக இருந்துச்சு. நேற்று வந்து ஐபிஎம்னால் எல்லா ஏடிஆர் அமெரிக்காவில் லிஸ்டான இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே நெகட்டிவில் இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் மோஸ்ட்டாக நெகட்டிவ் சைடில் இருக்கலாம்ன்றது நினச்சிட்டு இருந்தேன். சார்ட்டை பார்த்துருந்தா ப்ராபப்ளி தப்பிச்சு இருந்திருக்கலாம். இன்றைக்கி நான் எந்த ட்ரேடும் பண்ணல பர்சனலாக, பட் மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேர் கேட்டது வந்து மார்க்கெட் டைரக்ஷன் என்ன? டைரக்ஷன்ஸ் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. அதே லெவல் தான், 23,800 டவுன் சைடு, அப் சைடு வந்து 24,600. இந்த ரேஞ்சை உடைக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். இந்தியாவில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. வி ஹவ் டன் அ ரெக்கார்ட் டேக்ஸ், அட்வான்ஸ் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ். இன்ஃப்ளேஷன்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது, பட் வெல் இன் கண்ட்ரோல். அண்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்து வந்து நல்லா வந்துருந்துச்சு. ஜூன் மாதத்து வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் வந்தது நல்லா இருந்துச்சு. ஆட்டோ சேல்ஸும் நம்ம நல்லா பண்ணியிருக்கிறோம். எஸ்டிடி டபுள் ஆகிருக்கு. நம்ம செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் வந்து ஹெவியாக வந்து கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டபுள் ஆகிருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் டபுள் ஆகிருக்கு. எனவே அது சைட் எல்லாமே இருக்கட்டும். இது எல்லாமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் க்ரோத் ஸ்டோரி. யூஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ரைட், கொஞ்சம் அப்படி இருக்கிறனால
யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக காட்டிகிட்டு இருக்கு அண்ட் டாலர் இண்டெக்ஸ் வீக்காக இருக்குது. பட் 30-year பாண்டு 5.112 இருக்குது பர்சன்டேஜ் வட்டி. ஸோ டேஞ்சரஸ் ஜோனை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இட் இஸ் நாட் ஹெல்தி, பார்த்துங்க. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்று லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ருப்பி மட்டும் நேற்றோட இன்றைக்கி வந்து ஒரு 5 பைசா ஜாஸ்தி வீக் ஆகிருக்கு. 96 rupees 25 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆர்பிஐ இன்டர்வென் ஆகுமான்றது நம்ம பார்க்கணும். மற்றபடி எந்த எஃப்ஐஐ டேட்டாஸோ இந்தியா விக்ஸ் டேட்டாஸோ நான் வந்து ஷேர் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்கா? ப்ரீமியமில் இல்லை, டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. நேற்று -30 இருந்துச்சு, இன்றைக்கி -6 இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 117 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. 335 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட மற்ற டேட்டாஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய வோலட்டாலிட்டிக்கான பாசிபிலிட்டிஸ் நாளைக்கு இருக்குது. ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். யூஎஸ் பெரிய லெவலில் வந்து ஈரான் மேலே வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், ப்ராபப்ளி சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்றைக்கி நாளைக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.